என்னது ஃபங்க்ஷன்கா? நாளைக்கு என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு, என்னால எங்கேயும் வர முடியாது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் லெசன் தரவு பண்ணிட்டேல்ல? அப்புறம் அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் டயக்ராம் அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு இங்கிலீஷ் பீரியட்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா? நான் வேணா உனக்கு அட்வான்ஸா சொல்லி தரட்டுமா? மேடம் கொஸ்டின் கேட்கும்போது நீ எந்திரிச்சு போல்டா ஆன்சர் பண்ணலாம்ல? நீ சாப்பிட்டா லேட் ஆகும், நான் வேணா ஊட்டி விடுறேன், அதுக்குள்ள இந்த மெமரி போயிட்ரிய நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ. இப்படி எல்லாம் குழந்தைங்க மேல எக்ஸசிவ் கேர் எடுக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பிள்ளைங்க படிப்புல நம்ம ரொம்ப கேர் எடுக்கிறோங்கிற பேர்ல இப்படி பேம்பர் பண்ணிட்டே இருந்தா ஒருவேளை அவங்களால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், பட் அவங்களோட EQ ரொம்பவே பாதிக்கப்படும். செல்ஃப் அவேர்னஸ், தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு குழந்தையால ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது. டிபெண்டன்சி, எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களை சார்ந்தே இருக்கிறது, மற்றவங்களை எதிர்பார்த்தே இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னை யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி